ஆந்திர பிரதேச மாநிலத்தில் செயல்படும் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தங்கள் பணியாளர்களை 10 மணி நேரம் வேலைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி அளிக்க ஆந்திர அரசு முடிவு செய்துள்ளது. ஆந்திராவிலும் தற்போது வரை தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் 8 மணி நேர வேலை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பது, தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவது, ஊழியர்களுக்கு அதிக வருவாய் ஈட்டிக் கொடுப்பது ஆகிய அம்சங்களை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களை 10 மணி நேரம் வரை வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க ஆந்திர அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து வசதியுடன் பெண்களையும் இரவு நேரத்தில் பணியில் ஈடுபடுத்த அனுமதி அளிக்கவும் ஆந்திர மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. ஆனால் அரசின் இந்த முடிவு அடிமை மனநிலையை தொழிலாளர்களிடம் ஏற்படுத்தும் என்று தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். IPL வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் 2 பேர் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களின் ராஜினாமாவை ஏற்பது தொடர்பாகவும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது தொடர்பாகவும் அவசர கூட்டம் நடந்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றி விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 11 பேர் உயிரிழந்ததை அடுத்து செயலாளர் சங்கர் மற்றும் பொருளாளர் ஜெயராம் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். RCB வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க பங்களிப்பு தொடர்பான விவகாரத்தில் சங்க உறுப்பினர்கள் இடையேயான விரிசல் தீவிரமான நிலையில் புதிய நிர்வாகிகளை உடனடியாக தேர்வு செய்வது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.